மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 29 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 12 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி. விரைவு ரயில்களை மீண்டும் தாம்பரத்திலிருந்து இயக்க முடிவு. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக விரைவு ரயில்களை மீண்டும் தாம்பரத்திலிருந்து இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை உலக தரத்துக்கு மேம்படுத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்தது. அதன்படி மறுசீரமைப்பு பணி ரூபாய் 734.91 கோடியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: மாநிலத்தின் வருவாயை பெருக்க தமிழக அரசு சிறப்பு குழு அமைப்பு. மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதற்காக பொருளாதார நிபுணர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இது குறித்து நிதித்துறை செயலாளர் M.A. சித்திக் வெளியிட்ட அரசாணை: மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிக்கவும், வருவாய் கசிவுகளை தடுத்து நிதி ஆதாரங்களை மேம்படுத்தவும் மத்திய திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்களாக பேராசிரியர் K.P. கிருஷ்ணன், வரி கொள்கை நிபுணர் அரவிந்த் மோடி, முன்னாள் IRS அலுவலர் நஜீப் ஷா, நிதித்துறை செயலர் M.A. சித்திக், சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் M. சுரேஷ் பாபு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: வேளாண் பட்ஜெட்டில் நீர் மேலாண்மை, மண்வள பாதுகாப்புக்கு சிறப்பு கவனம். அமைச்சர் வினோத். வேளாண் பட்ஜெட்டில் நீர் மேலாண்மை, மண்வள பாதுகாப்பு, வேளாண் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து. முழு விவரம்: கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தவேக சார்பில் ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. தவேக ஆட்சி அமைந்த பிறகு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க முடிவு செய்யப்பட்டது. கரூரில் கடந்த 10ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு அவர்களது கல்வி தகுதிக்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணிக்கான ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். முன்னதாக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்க தடை விதிக்க கோரி ந.த.க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தீரன் திருமுருகன், மதுரை வழக்கறிஞர் சீனி அகமது மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்தனர். கரூர் சம்பவம் தொடர்பான CBI விசாரணை உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் உள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்கும், மேலும் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும். இது தவறான முன் உதாரணத்தையும் ஏற்படுத்தும். போட்டித் தேர்வு தகுதி அடிப்படையில் மட்டுமே அரசு பணி வழங்க வேண்டும். எனவே CBI உச்சநீதிமன்ற விசாரணை முடியும் வரை அரசு வேலை வழங்க தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்று மனுக்களில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் முதல் முறையாக விசாரணைக்கு வந்தபோது உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தற்காலிக பணியே வழங்க வேண்டும், இப்பணி வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்படும் என உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 2 வரை மழைக்கு வாய்ப்பு.
தமிழகத்தில் நாளை முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஜூலை 28 முதல் 31ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி உள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். அடுத்து 6வது அறிவிப்பு. மதுரை, கோவை மெட்ரோ மீண்டும் நிராகரிப்பு. போதிய மக்கள் தொகை இல்லை என்று மத்திய அரசு காரணம். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது. மெட்ரோ ரயில் இயக்கும் அளவுக்கு அங்கு போதிய மக்கள் தொகை இல்லை என்று காரணம் கூறியுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு முதல்வர் ரூபாய் 30 லட்சம் ஊக்கத்தொகை அறிவிப்பு. காமன்வெல்த் பளு தூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ள தூத்துக்குடி வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அத்துடன் அவரது சாதனையை சிறப்பிக்கும் வகையில் அரசின் சார்பில் ரூபாய் 30 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என இந்தியா இதுவரை 4 பதக்கங்கள் வென்றுள்ளன. இதில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 65 கிலோ பளு தூக்குதல் பிரிவு போட்டியில் பங்கேற்ற ராஜா முத்துப்பாண்டி மொத்தமாக 286 கிலோவை தூக்கி வெள்ளிப் பதக்கம் வென்றார். கடந்த 2018இல் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 62 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற அவர் மொத்தமாக 266 கிலோ தூக்கி 6ஆம் இடம் பிடித்தார். அதன் பின்னர் காயம், அதற்கான சிகிச்சை உள்ளிட்ட காரணத்தால் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாமல் இருந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் மூலம் சர்வதேச களத்துக்கு திரும்பினார். தற்போது வெள்ளி வென்றுள்ளார். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. சென்னை புறநகரில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணி அமைச்சர் ஆனந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். அடுத்து 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டண உயர்வு. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் கட்டணம் ஏப்ரல் முதல் 3வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 77 இடங்களில் சுங்கச்சாவடிகள் உள்ளன. சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 5% கட்டணத்தை உயர்த்தி கொள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி அளித்தது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி கட்டணம் மாற்றப்படுகின்றது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகே 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கான மாதாந்திர சுங்கச்சாவடி பாசுக்கான கட்டணத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 3வது முறையாக உயர்த்தியுள்ளது. மொத்தத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 30 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10வது அறிவிப்பு. சமூக வலைதளங்களில் அவதூறு. காவல் ஆணையரிடம் மேயர் பிரியா புகார். அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக சென்னை காவல் ஆணையரிடம் மேயர் பிரியா புகார் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா சென்னை காவல் ஆணையரிடம் ஆன்லைன் மூலம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தன்னை குறித்து அவதூறான தகவல்கள் மற்றும் தவறான பதிவுகள் பரப்பப்படுகிறது. இதன் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடைபெறுகிறது. மேலும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணுக்கும்
அடையாளம் தெரியாத நபர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு தொந்தரவு அளித்து வருகின்றனர். இதனால் அலுவலக பணிகளும் பாதிக்கப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேயர் பிரியாவின் புகாரின் அடிப்படையில் சென்னை காவல்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. அடுத்ததாக 11வது அறிவிப்பு. தமிழக கர்நாடக முதல்வர்கள் சந்திப்பு பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமைச்சர் வினோத் தகவல். மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா டி.கே. சிவக்குமார் முதல்வர் சந்திப்பு குறித்து தலைமை அலுவலகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். அடுத்து கடைசியாக 12வது அறிவிப்பு. கோயில்களில் கும்பாபிஷேகத்தின் போது சாற்றப்படும் அஷ்டபந்தன மருந்தில் 8 பொருட்கள் கட்டாயம். கோயில்களில் கும்பாபிஷேகத்தின் போது சாற்றப்படும் அஷ்டபந்தன மருந்தில் 8 மூலப்பொருட்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். குறைந்தது 12 ஆண்டுகள் வரை சிலைகளை நிலைநிறுத்தும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது.